ஹாய் சீரியஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது கில்லர் ஹஸ்பண்ட் தான். அண்ட் இது வந்துட்டு ஒரு சேட் எண்டிங் ஸ்டோரி கம்ப்ளீட்லி. அண்ட் நிறைய பேருக்கு ஹாப்பி எண்டிங் கேட்டிங்க. பட் ஹாப்பி எண்டிங் இதுக்கு கொடுக்க முடியாதுடா. ஏன்னா இது அப்படி ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இப்படி ஸ்டோரி போடுறேன். யாருக்காச்சும் இது கொஞ்சம் எமோஷ்னலாக இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். வேறு எதுவும் வேணாம், ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டோரி, அவ்வளோதான். அண்ட் ஏதாவது சீன் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வேணாம், விட்டுருங்க. அண்ட் ஆல்சோ இதில் 1 net+ இருக்குமா அப்படின்னா எனக்கே தெரில. ஜஸ்ட் இது ஒரு கண்டென்ட் மட்டும்தான். அது கண்டென்ட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். ஓகேடா. ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம்டா, ஓகேவா? இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படி என்ன இருக்குன்னா அது எனக்கே தெரில. ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு தோணுச்சு, ஸோ கொடுக்குறேன். ஓகேடா. ஸ்டேட்டஸ் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க guys, ஓகேவா? அதுலேயே இந்த ஸ்டோரிஸ்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது கேட்டுனா கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிவிடுங்கடா, ஓகேவா? ஓகேடா. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே ஒரு ரூம் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒயின் உட்காந்துட்டு காதில் ஹெட்செட் மாட்டிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கா. அவன் முன்னாடி ஒரு குட்டி குழந்த அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒயனோ எதையோ நினச்சி புலம்பிகிட்டு இருக்கா. எப்படி தான் மனசு வருது இவங்களுக்கெல்லாம்? அதுவும் குட்டி குழந்தைய போய் இப்படி கொள்கிறாங்க. இவங்களாம் நல்லா இருப்பாங்களா? நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ வலி அனுபவிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சில பேருக்கு குழந்தையே இல்லாமல் பிறக்கும். சில பேர்த்துக்கு அந்த குழந்த அவங்க நினச்ச மாதிரி இல்லைனாலும் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு மாதிரி. ஆனால் எல்லாருமே அதுக்கான ஒரு லவ் கொடுத்து தான் வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிற குழந்தைங்களெல்லாம் போய் கொன்று என்ன தான் கிடைக்குமோ தெரில. இப்போல்லாம் வர வர என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது உலகத்தில். ஏதேதோ நடக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது? இப்போ இங்கே நிறையா இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கொண்டுட்ருக்காங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களெல்லாம் வெளியே விளையாடுனப்போ கூட பயமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு வாயின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவள் இருக்கிற ரூம் டோரை அப்படியே மெல்லமாக ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அவள் பார்க்குறா. அங்கே அவளோட ஃபஸ்ட்டு போர்ன் பேபி நின்றுட்டு அப்படியே ஒயனை பார்க்குறான். அப்போது ஒயன், கிசன் எதுக்கு இங்கே வந்திருக்கா? என்னாச்சு? பசிக்குதா? அம்மா வரட்டுமா? அதெல்லாம் இல்லைம்மா, அது டேடு உன்னை கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பாப்பா பார்த்துட்டு, சரி இங்கே வா, வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாரான். இப்போது ஹொயன் அப்படியே அந்த அவனோட பையனை பார்த்துட்டு, பாரு கெதன், டேடாட்ட போயிட்டு மம்மியால் இப்போ வர முடியாதாம்மா, பிகாஸ் பாப்பா இப்போ எந்திரிச்சிருவாளாம்மா, பாப்பா பார்த்துக்கணுமாம்மா, அதனால் மம்மி இப்போ வர மாட்டாங்களாம்மா, எதுனாலும் அப்படியே சொல்ல சொன்னாங்க, இல்லாட்டி ரூமுக்கு வர கூப்பிட்டாங்க அப்படின்னு நீ சொல்லிடு, சரியா? சரிம்மா. எனக்கு சொன்னால் சாக்லேட் தருவியா? அடி தருவேன். சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது கேசின். அம்மா நான் ஒன்றும் சாப்பிட்லாம்ல. சரி, அது அம்மா உனக்கு சாயங்காலம் என்னென்னு பார்த்து நான் உனக்கு எடுத்துறேன். இப்போ போய் டேரக்ட் சொல்லிடு. ஓகேம்மா. அப்புறம் அம்மா இங்கே ரூமில் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வெளியெல்லாம் போய் ஆடக்கூடாது, சரியா? பாரு, குழந்தைங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்களாம்மா. ஸோ வெளியெல்லாம் போகாத, வீட்டுக்குள்ளே இருக்கணும். சரிம்மா நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே கீழே போயிட்டு தேங்கிட்ட எல்லாமே சொல்கிறான். தேங்கா இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. தேங்க அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு, என்ன வரமாட்டாளா? ஏன் அந்த மயிறு இங்கே வர்றதுக்கு என்ன? எப்போ பார்த்தாலும் அந்த குழந்த நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த குழந்த பிறந்து 4 மாதம்தான் ஆச்சு. அதுக்குள்ளே இவள் பண்ணுறது இருக்கே, வர வர சரியே இல்லை தேங்கா, சரியே இல்லை. எப்போ பார்த்தாலும் குழந்தன்னு. அந்த குழந்தை என்றைக்கு அவன் வயிற்றில் வந்துச்சோ அன்றைக்கி அவன் மாற ஆரம்பிச்சதான். இப்போது டோட்டலாக மாறிட்டா. குழந்த லவ் பண்ணும்போது என்ன சொன்னா? நீ தான் தேங்க, எனக்கு 1000 குழந்த வந்தாலும் நீ தான் என் பேபி,
நீ உன்னை பார்க்குறது தான் என் ஹாபி அப்படிலாம் பேசினா நல்லா. இப்போ அவளுக்கு அந்த குழந்தை முக்கியமா? ஆ இருடி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி கோவமாக மேலே வரான். எங்க நீங்கள் இவ எப்போ தான் இருந்திருப்பா? என் அழகு பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. ஆ எனக்கு இவன் மேலே மட்டும் என்ன ஒரு தனி பாசமோ தெரில. அப்படி சொல்லிட்டு உங்கள் குழந்தையோட ஹெட்டில் அப்படியே லைட்டாக தடவி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக டோரை தான் ஓப்பன் பண்ணுற சவுண்டுங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தேங் தான். ஏய் மயிறு, என்ன நல்லா கூப்பிட்டா வர முடியாதா? தேங் கத்தாத, குழந்தை தூங்குறாள. ஏய் சி வாய மூடி. எனக்கு அந்த குழந்தைய பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு நான் கேட்டதுக்கு பதில் வேணும். உனக்கு உன்னால் கூப்பிட்டா வர முடியாதா? என்னடி நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு என்ன எனக்கு அவள் முக்கியமாக போயிட்டாள். அந்த குழந்தை அப்படியே முக்கியமா? அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் எந்திரிச்சு தேங்கிட்ட போயிட்ட. தேங்க அமைதியாக தேங்க அவன் எந்திரிச்சிருவா. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்னடி நானும் பார்க்குறேன் ரொம்ப ஓவராக போயிடுகிற. ஏன் கெசன் பிறந்தப்போ கூட நீ இப்பெல்லாம் இல்லையே. இந்த குழந்தைங்க மட்டும் அப்படின்னா என்னடி நான் வாழுது. அவன் அப்படி இப்படி. இவன் நான் பக்கத்தில் இல்லைனாலே அழுகிறா. கெசன் அப்படி கிடையாதுல்ல. கெசன் உங்ககிட்டயே ஒட்டிக்குவான். அதனால் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் கெசி அப்படி இல்லைல்ல. நம்ம குழந்தை தானே தேவாங். அது பச்சை குழந்தை. அது மேலே உனக்கு என்னடி இவ்வளோ கோவம்? ஏய் வாய மூடு. உன்னால தாண்டி எனக்கு அவன் மேலே கோவமே வருது. நீ நீ என்கிட்ட கரெக்டாக இருந்தா நான் என் குழந்தை மேலே கோவப்பட போகிறேன். எனக்கு என்ன வேண்டுதலா? தயாங் என்ன தயாங் இது? என்ன இப்போ என்ன நான் வரல தானே? இப்போ அவள் இருந்துச்சிருவா தயாங். அதை இப்போ அழுவா நான் இல்லைன்னா பக்கத்தில். இப்போ நான் கீழே வந்து நீ என்ன பண்ண போகிற? ஏய் வாய் மயிறு பேசாதடி அப்படி சொல்லிட்டு டக்குனு உங்கள் நெக்கை க்ரிப் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் அதுதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டீல. சொல்லிட்டீல. எல்லாம் அந்த குழந்தனால தானே. எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கலடி. பார்க்கவே பிடிக்கல. குழந்த பிறக்கும் போது நானும் தான் ஆசையாக இருந்தேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த குழந்தை அப்படியே வெறுப்பாகுதுடி. என்ன சொன்னேன்? என்கிட்ட லவ் பண்ண போது என்னடி சொன்னேன்? நீ தான் எனக்கு உலகம் அப்படி இப்படின்ன. மயிறு இதானா? இதான் நீ என்னை பார்த்துக்கிற லட்சணமாடி. நீ என்ன குழந்தையாடா? உன்னை நான் உட்காந்து மடியில் கொஞ்சி வச்சு பார்த்துக்க. அப்படி தானடி இருந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்படியே குழந்தைங்க வர வரையும் அப்படி தானடி எனக்கு குழந்த மாதிரி பார்த்தில. இப்போ உனக்கு என்ன? உனக்கு அப்படியே என் மேலே லவெல்லாம் போயிடுச்சு. என் லவெல்லாம் இப்போ அந்த கெசி அவருக்கு அதில் தூங்குறாள் அவன் மேலே போயிடுச்சு. அதானே? ஆமாம் தானடி? அப்போலாம் இல்லை தேவன். என்ன இப்படி ரொம்ப சைக்கோவாடா இப்படி பேசிகிட்டு இருக்கா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு கூட தெரில. ஏன்னா அது நம்ம குழந்த. வாய மூடி. எனக்கு அதெல்லாம் தேவை மாதிரி கிடையாது. எனக்கு தேவை நீ மட்டும்தான். புரியுதா? உனக்கும் எனக்கும் நடுவில் யாரும் வரக்கூடாது. ஈவன் இந்த குழந்த கூட வரக்கூடாது. எனக்கு புரியலடி. எனக்கு புரியல. நீ வர கெசின்னு அவகிட்டே போயிட்டுருக்க. நான் என்னை பார்த்தா அப்போ எப்படி தெரியுது? நான் குழந்த பிறகுற வரையும் தான் நானா? எனக்கு அப்பெல்லாம் இல்லைத்தையா. அப்படி தாண்டி. ஐயோ இப்போ நான் உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைப்பேன்? உனக்கு புரியவும் புரியாதுல்ல. அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தாங்க அப்படியே உங்களை இழுத்து அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறான். பாரு விட்டு போரு. என்னடி விடுங்கிற? நான் போய் விடணுமா? அதில் சரி நீ பண்ணிக்கோ. நான் வாயெல்லாம் வளருது. அது நீ இப்படி பிடிச்சிருந்தா நான் எப்படி பேசுவேன்? திருத்தல அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்படி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அந்த கிஸ்ஸோட பாதிலேயே அப்படியும் குழந்தை அழுகிறா. செம்மையாக அழுகிறா. நீங்கள் தேங்க விடு பாப்பா அழுகிறா. எனக்கு தெரியாது. கிஸ் பண்ணிடி.
பாப்பா அழுகுறா. விடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் டக்குன்னு தள்ளி விட்டுறீங்க. அப்படியே தள்ளி விட்டதும் தேங்காய் அப்படியே 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஸ்பீடாக குழந்தைகிட்ட போயிட்டு அந்த அம்மா வந்துட்டேன். ஜோ 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 ஆறுமா ஆறு அது அம்மா வந்துட்டேன் பாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அழக்கூடாது அழக்கூடாது தங்கம் இல்லை என் செல்லம் இல்லை அப்படி அப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க. தேங்காய் அப்படியே கட்டுப்பாகுது. நீங்கள் அப்படியே இங்கே கொஞ்சிட்டே தேங்காய் பார்க்குறீங்க. அவனோட ஐஸ்லாம் செம்ம ரெட்டாக இருக்குங்க. அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே ஸ்பீடாக போகிறான். போகும்போது டோரை இன்னும் நல்லா ஸ்பீடாக அப்படியே சாத்திட்டு போகிறான். செம்ம சவுண்டு. கெசி ரொம்ப அழுகுறா. அதுக்கு இந்த சவுண்டு கேட்டு பயந்து. இங்கே நீங்களா அவளை அப்படியே ரொம்ப சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டே நைட் ஃபுல்லாக கெசின் கெசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போயிருக்கோம். தேங் அப்போ கோவப்பட்டு போனவன் தான் இன்னுமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். நீங்களும் அப்படியே கெசினை தூங்க வச்சுட்டு கெசியும் தூங்க வச்சுட்டு அப்படியே தேங்காவை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங் கொஞ்சம் லேட்டாக தான் வரான். தேங் வந்தது நீங்கள் தேங் சாரி தேங் சாப்பிட வாங்க. என் பையன் சாப்பிட்டானா? சாப்பிட்டான். எங்கே அவன்? தூங்குறான். எங்கே இருக்கான்? இல்லை அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கான். சரி வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறான். நீங்கள் சாரி தேவ் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான் என்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவனை அப்படியே உங்கள் சைடு திரும்பி உங்களை அப்படியே ஒரு டாப் டு பாட்டமாக ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ரெடி சொன்ன மணியணுமா? மணியணும்னா நீ என்ன பண்ணணும்னா ஊட்டி விடு எனக்கு. என்னது தாண்டி ஊட்டி விடு மன்னிச்சிடுறேன். ஓகே ஓகே தேங்க் தான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வேகமாக பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே அவனுக்கு அடுத்து ஊட்டி விடுறீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்துட்டே சாப்பிட்றான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். வைடி வை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றான். இங்கே சாப்பிடும்போது அப்படியே உங்களை எல்லாத்தையும் மடியில் உட்கார வச்சுட்டு உங்கள் மேலே ஆக்கிட்டு அவனும் சாப்பிட்டு அப்படியே நல்லா ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட. இப்படி இருக்கும்போது அக்கேன்னு உங்கள் ரூம்லேருந்து செம்மையாக அழுகிற சவுண்டு. கெசி தான் அழுகிறா நீங்கள் பக்கத்தில் இல்லைன்னு. நீங்கள் அந்த சவுண்டு கேட்டதும் தேங்க் விடு இரு வரேன் அப்படின்ட்டு டக்குன்னு தேங்க் ஊற்ற ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு குடுன்னு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. தேங்காய் இதை பார்த்ததும் அவ்வளோதாங்க. பாதி சாப்பாடு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அவனுக்கு கொடுக்காம. இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது. மறுபடியும் அதே தப்பு தானடி நீ பண்ணுற. என்னடி இந்த குழந்த உனக்கு பெருசாக போச்சான்? குழந்த நான் சாப்பிட்றேன்னா இல்லையான்னு கூட எனக்கு கவலை இல்லை. அந்த குழந்த மேலே அவ்வளோ அக்கறை மயிர் ஆடுதில்ல. இரு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அகைன் ரூமுக்கு வரான். நீங்கள் ஒன்றும் இல்லை கேசி எதுக்கு அழுகுற? ஆமாம் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீங்கள் சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்போது இங்கே ஸ்பீடாக ரூம்குள்ளே வந்துட்டு எதுக்குடி வந்த? அவங்க அதை பாப்பா அழுதால. ஓ உனக்கு என் மேலே அக்கறை இல்லை அந்த குழந்த மேலே அப்படி என்னடி ஆடுது? இரு அவளை கூட இன்றைக்கி இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து குழந்தைய பிடுங்குறான். செம்ம கோவமாக வந்து பிடுங்குறான். நீங்கள் என்ன பண்ண போகிற வீடு? குறி அவளை இந்த குழந்தையே வேணாம் நமக்கு. இந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுறேன் கூட. என்ன பேசுகிற? வாய மூடுறி. இந்த குழந்தை வேணாம் நமக்கு. நீ நான் மட்டும் போதும். இந்த குழந்தை இருந்துச்சுன்னா நம்மளை பிரிச்சிடும். வேணாம் குறி அந்த குழந்தையா. சைக்கோடா நீ சைக்கோவா? குறி அந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைய பிடுங்க பார்க்குறான். நீங்களா கொடுக்கவே மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒயன் ஒழுக்க மரியாதை அவளை கொடுத்துரு சரியா? அப்படியே டென்ஷன் ஆகுதுடி எனக்கு டென்ஷன் ஆகுது. நமக்கு கெசன் மட்டும் போதும். வேணாம் குழந்தைய கொடு. வேணாம் அது குழந்தடா. இந்த குழந்தை வேணாம் நான் இப்போயே அதை கொண்டுடுறேன் கூட. என்ன பேசுகிற நீ?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு தேங்காய் ஸ்லாப் பண்ணுறீங்க. தேங்காய் செம்ம டென்ஷன் ஆகுது நீங்கள் டக்குன்னு அவனை ஸ்லாப் பண்ணதும். அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு, நான் மயிருடி இப்போ என்ன அடிச்ச தேங் அப்புறம் நீ என்னடா பேசிகிட்டு இருக்கா? சைக்கோவாடா நீ? ஆ ஏதோ குழந்தைங்கள கொலைகார மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. ஈஸியாக சொல்கிற அந்த குழந்தைய கொன்னுடுறேன்னு. இதான் உன் லவ்வா? அட்டங்கு லவ்வு உனக்கும் எனக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். எனக்கு இந்த குழந்தை பிடிக்கலடி, எனக்கு பிடிக்கல. நான் தான் இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லைடி, எனக்கு பிடிக்கல. எனக்கு அப்படியே கோவமாக வருதுடி. என்ன அவளுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க உன்னை? என்ன உங்ககிட்ட நான் வரக்கூடாதா? இவ யார்ரி நான் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு? உங்ககிட்ட வந்தாலே இவளுக்கு என்ன அப்படி வலிக்குது அழுகிறதுக்கு? அப்படியே ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டு அழுகுறா. அப்படி என்ன பண்ணிட்டா உன்னையா? என்ன அப்படி ஏதாவது பண்ண இவளுக்கு என்னடி? இவளுக்கு என்ன வெறி ஆகுதுடி, வெறி ஆகுது, அவ்வளோ கோவம் வருது. விடு போதும் தேங் விடு, நீ எதுவும் பண்ண வேணாம் போதுமா? இனி என்கிட்ட நீ வந்து பேசாதயா. தான் சொன்ன பார்த்தியா, இவளால் தான் நம்ம பிரிவோன்னு ஆரம்பிச்சிட்டியா? பேசக்கூடாதா? நான் எதுக்குடி மயிறு பேசாமல் இருக்கணும்? நான் எதுக்கு பேசாமல் இருக்கணும்? உனக்கு அப்படி இப்போ தான் முக்கியமா? இப்போ கேட்குறேன்டி, பதில் சொல்லு. உனக்கு நானா இல்லை இந்த குழந்தைங்களா? கெஸை நான் கூட விடுறி, உனக்கு இவலாம்? எனக்கு கெஸி தான் முக்கியம் போதுமா? கேட்கல? உனக்கு அப்போ அவள் தான் முக்கியம். ஆமாம், எனக்கு அவள் தான் முக்கியம் போதுமா? உனக்கு இப்போ வந்து இவ தான் முக்கியம். சரிடி, சரி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனை அப்படியே கீழே போகிறான். நீங்களா அப்படியே குழந்தைய வச்சுட்டு ரொம்ப அழுகுறீங்க. என்ன ஆச்சு இந்த பையனுக்கு? இப்படி இந்த குழந்தை மேலே இவ்வளோ கோவத்தை காமிக்கிறான். குழந்தைய போய் கொன்னுடுறான்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் அப்போல்லாம் பண்ண மாட்டான். அவனே ஒரு குழந்தை ஏதோ கோவத்தில் வந்து கத்திட்டு இருக்கான். இதில் இவன் எப்படி இப்படிலாம் பண்ணுவான்? ஆனால் அது வார்த்தை மட்டும்தான், அதுக்கே இவ்வளோ வலிக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு பூர்த்தம் லவ் என்னென்னு, ஆனால் அதுக்கு நீ இப்படியா? நம்ம குழந்தைடா, நம்ம குழந்தை தானே. ஆக்சுவலி சொல்ல போனால் நீயும் தான் பார்த்துக்கணும், நான் மட்டும்தான் பார்த்துக்கிறேன். ஏன்னா உனக்கு பிடிக்கல இவ்வளோ. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோன்னு தெரில. மாதிரி கஷ்டமாக பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. ரொம்ப ப்ரோக் ஆகிட்டு எங்கள் தேங்காய் அப்படியே அங்கேருந்து வெளியே போனவன் தாங்க அப்படியே போயிடுறான். நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே இந்த குழந்தை தூங்க வச்சுட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க சைடில். அப்படியே ஒரு மாதிரி நீங்களும் அப்படியே அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் நீங்கள் தான் அப்படியே அறக்க பறக்க எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு, கிசன் உனக்கு ஸ்கூல் இல்லையாடா? மம்மி அதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால் எனக்கு 10 days லீவு. 10 days லீவ் விட்ருக்காங்களா உனக்கு? என் வாலு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்க்குறா. கிசன் அப்படியே தனியாக உட்காந்து விளையாண்டுட்டு, ஆமாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக விளையாண்டுட்டுருக்கான். உங்களுக்கு அவனை பார்க்க பாவமாக இருக்குது. நீங்கள் அச்சோ, நான் என் செகண்ட் பாப்பா வந்ததுலேருந்து இவனை பார்க்கறதே இல்லை. பாரு என் பையன் பாவமாக எவ்வளோ க்யூட்டாக விளையாண்டுருக்கான் அப்படின்னு கிசனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வீட்டுக்குள்ளே அப்படியே தேங்காய் என்டர் ஆகுறான். நீங்கள் தேங்காய் பார்த்ததும் தேங்காய் நான் இப்படி வந்து நிற்கிறேன். அது சாரி தேங்காய், அது நான்லாம் ஒன்றும் நினைக்கல. போ எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. ஓகே இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டக்குன்னு தேங்காய் காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. தேங்காய் அதுக்குள்ளே ரூமுக்கு போயிருப்பான். நீங்கள் எங்கே இந்த பையன் ரூமுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அழுகிற சவுண்டு கேட்குது. அதாவது உங்கள் பாப்பா அழுகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, இவ வேறு தேங்காய் இருக்கும்போது தான் அழுகுவா, மிச்சனால அமைதியாக தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படியே மேலே ஒரு ரூமுக்கு போகிறேன். அங்கே தேங்காய் அப்படியே கெசியை தூக்கி வச்சுட்டு, என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெசியை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இது நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. பட் இப்படி தேங்காய் அப்படியே கெசியை தூக்கி வச்சு கொஞ்சிறது அழகாக இருக்குது. அவளும் அப்படியே தேங்காயோட ஷோல்டரை சாஞ்சிட்டு அழுகிறா. நீங்களும் தேங்காய் கொடு, நாடி
வளர்க்கும் போதெல்லாம் நீ தூக்கி வைக்கிறனால தான் அவள் நீன்ட்டுக்கிறா. அதில் நான் யாருன்னு கூட தெரிய மாட்டேது. நான் தூக்குனாலே அழுகுறான். என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். தயம் இப்போ தான் தெரியறாளா உன் பொண்ணுன்னு. அதான் சொல்கிறேன்ல, நான் பண்ண தப்பு தான், சாரின்னு. நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கெசி தூக்கிட்டு போகிறான். நீங்களும் சரி ஏதோ நல்ல விதமாக இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. இங்கே தேங்காய் அப்படியே கெசி தூக்கிட்டு போயிருப்பான். கெசி போனது எனக்கு ஏதோ பெரிய தலைவலி போன மாதிரி இருக்குது. அதே சமயம் ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்போது கெசன் கூடயாவது போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கெசன் கிட்டே போயிட்டு, கெசன் வா அம்மா கூட விளையாடலாம். மம்மி இந்த வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கையில் நோட் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வரான். நீங்களும் பார்க்குறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கா மம்மி? இது நான் கலர் பண்ணிகிட்ருக்கா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு பாரு. இல்லை மம்மி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இல்லை பாரு இதுதான் நல்லா இருக்கு. மம்மி டாடா சொல்லியிருக்காரு நமக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ணணும், நமக்கு பிடிக்காதெல்லாம் நம்ம அழிச்சிடணும்னு. ஸோ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிச்சிட்டு இருந்த அந்த பிக்சரை அப்படியே கிழிச்சு வீசிடுறான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் சொல்கிறத பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் கெசன் என்ன சொல்கிற? டாடா அப்படியே சொன்னார். ஆமாம் மம்மி என்கிட்ட அப்படி தான் சொல்லுவார். இன்னும் நிறையா சொன்னார். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட மட்டும் நான் வச்சுக்கணுன்ட்டு இருக்காரு. என்ன சொன்னார்? அதுவா டாடா சொன்னார், நமக்கு பிடிச்சது நம்ம மட்டும்தான் வச்சுக்கணும், வேற யாராச்சும் தொட்டால் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி அவன் வாய்ஸ்லேயே அப்படியே அந்த தேங்கோட மாடுலேஷன் தெரியுது. நீங்கள் அது பார்த்து அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே கெசனே பார்த்துட்டு, கெசன் அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா? டேடா சொல்கிறது எதையும் அப்படி மைண்டில் பண்ணிட்டு இருக்காத. இங்கே வா மம்மி கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கூப்பிட்டு போய் அப்படி சும்மா அவனுக்கு நிறையா அது இதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்போது ஆஃப்டர்நூன் மேலேயே ஆகிடுச்சு. அவங்க இன்னுமே காணும். நீங்கள் எங்கே போனான் இந்த பையன் குழந்தைய தூக்கிட்டு? ரொம்ப நேரமாச்சு. அவள் வேற பசிக்குதுன்னு அழுவாளே. இவனே இதை வாங்கி கொடுப்பானா? ஆனால் அவள் குடிக்க மாட்டாளே, எதுவுமே சாப்பிடவும் மாட்டா. அவள் சின்ன குழந்தை. எங்கே போனோம்? பேசாமல் ஃபோன் அடித்து பார்க்கலாமா? கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை அடித்து பார்க்குறா. ஃபோன் வீட்டில் தான் இருக்க தேங்காயோடது. ஐயோ இந்த பையன் எங்கே போனான்னு தெரியல. எனக்கு தான் பயமாக இருக்குது. ஏதோ ஆயிடுச்சா என்ன? அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அப்படி நினச்சிட்ருக்கா. இங்கே கெசன் மம்மி என்ன கெசன் என்ன உனக்கு பிரச்சனை? மம்மி டாடா எங்க வந்துட்டாங்களா? இல்லை மம்மி அங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செவத்துக்கு பின்னாடி காமிக்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் எங்கே அப்படிங்கும்போது கெசனுங்க கையை பிடிச்சி வேற ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அங்கே ஒரு விண்டோ வழியாக அவங்க பேக் சைடு ஒரு ஹவுஸ் இருக்கும். அது வந்துட்டு நீட்டாக ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்க்குறீங்க. கெசனுங்க கை காமிச்சிட்டு, மம்மி இப்போ நான் டாடாவா அங்கே தான் பார்த்தேன். என்ன சொல்கிற? ஆமாம் மம்மி டாடா அங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்களும் இப்போ அந்த விண்டோ வழியாக அப்படி நல்லா பார்க்குறீங்க. உள்ளுக்குள்ளே யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு, கிசன் நீ வீட்டில் இரு, அம்மா வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபோன் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. பட் உங்களுக்கு போகும்போது ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பின்னாடி இருக்கிற ஹவுஸ்க்கு போகிறீங்க. பிகாஸ் அங்கெல்லாம் யாருமே போக மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அங்கெல்லாம் போய் எல்லாம். அங்கே வந்து பீப்புள்ஸ்லாம் அவ்வளோவா இருக்கவும் மாட்டாங்க. அந்த வீடு வாங்குறதுக்கு கூட எல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பார்க்குறீங்க. எங்கள் அப்படியே முன்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி இருக்கா. அந்த இடமே ஏதோ அவனோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நீங்கள் அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா. நீங்கள் தேங் தேங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறீங்க. உங்கள் வாய்ஸ் கிட்டதோ, நீ என்ன நீங்கள் பண்ணுற? அது உன்னை தேடி தான் வந்தேன். என்ன தேடி வந்தியா? அதெல்லாம் வராதா, போ வீட்டுக்கு போ, நான் வரேன். அது இல்லை போடின்னா. சரி நான் போகிறேன். பாப்பா எங்க?
கூட நான் போகிறேன், அவளுக்கு வேற பசிக்கும், டைம் ஆச்சுல்ல, நான் போகிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. தேவ் கொடு தேவ், விளையாடாத. ஏய் என்ன என்னை பார்த்தா நான் விளையாடுற மாதிரி இருக்கா? தேவ் என்ன, எனக்கு ஒன்றும் சரி வரல, இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. எங்க அவ? எனக்கு இப்போ கெஸியை கண்ணில் காட்டு, அதுக்கப்புறம் நான் போகிறேன். கெஸி எங்கம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. அவன் தேங்க அதுக்குள்ளே உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் உனக்கு ஒரு சொல்ல சொன்னால் புரியாதா? போடி, வரேன், டென்ஷன் மாரி கவலைப்பாத, வரேன் போ. தேங் அதெல்லாம் என்னால் முடியாது, என்னால் போக முடியாது, நீ கெஸியை ஃபஸ்ட்டு என் கண்ணில் காட்டு, அப்போ தான் நான் போவேன். எங்கே கெஸி? எங்கே எங்கே வச்சுருக்கா அவளை? அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போறீக்கா? தேங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கான்ல அப்படியே அப்படியே உங்கள் ஓங்கி ஒரு ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்கள் சீக்ஸில் கை வச்சுட்டு, தேங் இப்போ எதுக்கு என்ன அடித்த? இப்போ நான் என்ன கேட்டேன்? கெஸிக்கு கெஸி எங்கே தானே கேட்டா? அவளுக்கு பசிக்கும், அவள் எனக்கு தேடி அழுவா, எனக்கு தெரியும். எங்கே கெஸி எங்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸோடு கேட்குறீங்க. அவனும் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏ நோ என்ன இப்போ எதி வேணுமா அப்படிங்கிறக்குள்ளேயே அங்கே அப்படியே போலீஸ்லாம் வராங்க. தேங்க அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் நான் தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரில, உனக்கு என்னடா தேங்க எங்கே வேலை? ஃபஸ்ட்டு என் கெஸி எங்கே? அப்படிமா போலீஸ் உங்ககிட்ட வந்துட்டு, மேம் நீங்கள் தான் கால் பண்ணிங்களா? ஆமாம் நான் தான் பண்ணேன். இவர் என் குழந்தைய தூக்கிட்டு வந்தார், என் குழந்தைய கேட்டேன், இப்போ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டார், எனக்கு என் குழந்தை வேணும், அவள் எங்கே இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இவர் யார்? இவர் என் ஹஸ்பண்ட். ஓ அந்த ஒரு நிமிஷம் மேம். சார் எங்கே உங்கள் பேபி எங்கே வச்சிங்க, எங்கே வச்சுருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சார் சொல்கிறீங்களா? விளையாடாதீங்க, ஆல்ரெடி இங்கே இந்த பேபி கேஸ் தான் ஓவராக போயிட்டுருக்கு, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாமே குழந்தைங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கில் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நீங்கள் பேபி எவ்வளோ கேர்லெஸ்ஸாக எனக்கு தெரியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க? ஹலோ மிஸ்டர், தெரியாதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா, எனக்கு தெரியும். அப்போ எங்கே உங்கள் பேபி? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஒரு குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய கேட்குறாங்க, காமிக்கணும்ல, கொடுக்கணும்ல, கொடுத்துட்டா போச்சு. அதான் நான் நீ போடி நான் குழந்தைய தூக்கிட்டு வரேன்னா கேட்க மாட்றா. மேம் இல்லை எனக்கு இப்போ என் குழந்தை வேணும், நான் குழந்தையோட தான் போவேன், இல்லாட்டி நானும் இங்கே இருக்கேன். அப்படிங்கும்போது நீங்களும் ஒரு பிடிவாதமாக இருக்கீங்க. இங்கே அப்படியே போலீஸ் எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ எங்கேயுமே உங்கள் பேபி கிடைக்கவா இல்லை? நீங்கள் எங்கடா எங்கடா பேபி வச்ச? அது நம்ம குழந்தை, அவங்க என்ன பண்ண அவளை? அவள் தான் உனக்கும் எனக்கும் நடுவில் வராளே, அதான் நீ ஒன்று பண்ணிட்டேன். வாட்? என்ன பண்ண? என்னடா பண்ண? என்ன பண்ண நீ குழந்தைய? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அம்மா ரொம்ப ஹார்ஷாக கத்துறீங்க. தேங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரீசர் பாக்ஸை பார்க்குறான். உங்களுக்கு அவ்வளோதாங்க ஒரு மாதிரி இருக்குது, அவளோட பார்வையே சரியில்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்பீடாக போயிட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உள்ளே பார்த்தா அவ்வளோதாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிருக்கீங்க, நம்பவே முடியல. அப்படியே ஷாக்காக ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே பொறுமையாக தேங்க பார்க்குறீங்க. தேங்க அப்படியே உங்களை பார்க்குறான், நக்கலாக பார்க்குறான். நீங்கள் தேங் என்ன பண்ணி வச்சுருக்க? தேங் என்ன பண்ணியிருக்க? குழந்த கெஸி கெஸிமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூக்கலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே அந்த போலீஸ்லாம் வந்து உங்களை தடுத்துட்டு, மேம் 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 இருங்க 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 நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு குழந்தைய அப்படியே தூக்குறாங்க. குழந்த ஆல்ரெடி டெட் ஆகிடுச்சு. நீங்கள் ஐயோ என் குழந்தை இப்படி கொண்டுட்டானே இவன். உனக்கு என்னடா என்னடா ஆச்சு, இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ண? என் குழந்த போயிடுச்சுல, அது சின்ன குழந்த, பச்சை குழந்தைய கொண்டுட்டியா தேங்? ஏய் ஹாய் மூரி, அவள் தான் உனக்கு எனக்கும் இடையில வரா, அதனால தான் அவளுக்கு ஒன்று போதுமா? நான் இதே கெஸின்னு கூட நம்ம ரெண்டுத்துக்கு இடையில வந்தாலும் நான் அவனையும் கொல்லுவேன், யார் இடையில வந்தாலும் கொல்லுவேன், நான் தான் கொல்லுவேன். உனக்கும் எனக்கும் நடுவில் அவனும் வரக்கூடாது, வந்தா இப்படி தான் நீ கொல்லுவேன், இப்படி தான் நடக்கும்.
புரியுதா? ஈவன் தட்ஸ் மை பேபி தோ அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி தேங்காய் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. பிகாஸ் தேங்காய் நீங்கள் குழந்தையாட்ட தான் பார்த்துருப்பீங்க. லவ் பண்ண டேஸ்லேருந்து இப்போ வரையும் அவனே ஒரு குழந்த அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இப்போது தேங்க் ஒரு கில்லராக உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் உங்களோட சொந்த பேபியே கொண்டிருக்கான். அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு அடைச்சி அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி இருக்கும். இந்த உலகத்தை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்படி ஆகிடுச்சு அந்த குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கில்ட்டி உள்ளே ஓடுது. எல்லாம் உங்களால் தான்ற மாதிரி எல்லா ப்ளேமும் உங்கள் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆகுது. எங்கள் தேங்காய் அப்படியே நின்றுட்டுருக்கா. நக்கெல்லாம் நின்று உங்களை பார்க்குறான். இங்கே போலீஸ் அப்படியே தேங்காய் அவுட் பண்ணிவிட்டு ஏய் அப்படி நின்று அப்போ நீ தான் இத்தனை நாள் அந்த குழந்தைங்களெல்லாம் ஆமாம் நான் தான் ஒன்று. ஏன்னா என் குழந்தைய டக்குன்னு என்னால் கொல்ல முடியாதுல்ல. அதனால தான் அந்த குழந்தைங்கள கொன்னேன். அப்புறம் நாளுக்கு நாள் என் குழந்தைய ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சா எனக்கு புரியல. அதனால தான் அதையும் கொன்னுட்டேன். இதோட நான் டார்கெட் ஃபினிஷ் அப்படின்னு அவன் ஈஸியாக சொல்கிறான். நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்துட்டு அப்போ நீ கில்லரா? ஆ நீ சைக்கோவாடா? குழந்தைய போயிட்டு சி அசிங்கமாக இல்லை? ஏய் எதுக்குடி நான் அசிங்கப்படணும்? என் பொண்டாட்டி கூட தானே பெற்றேன். என் பொண்டாட்டி கூட தானே படிக்கிறேன். இப்போ எனக்கு எதுக்கு அசிங்கமாக இருக்கணும்? நான் இந்த குழந்தைய கொண்டா எனக்கு அசிங்கம் வேணுமா? இல்லை எனக்கு கொண்டதில் இப்போ சந்தோஷமாக இருக்குடி, சந்தோஷமாக இருக்கு. இனி உனக்கு எனக்கும் நடுவில் எவனும் வரமாட்டான். கெசனை விடு, கெசன் அவன் ஒன்றும் தெரியாத பையன். அவனுக்கெல்லாம் என்ன தெரியுமா? அவன்லாம் வரமாட்டான். இன்னும் உனக்கு எனக்குனால யாரும் கிடையாது. உனக்கு நிம்மதியாக ரெடி. அதுக்குள்ளே நீ தான் இப்படி போலீஸை கூப்பிட்டுட்டு நீ மாட்டி விட்டுட்டேடி. இரு போயிட்டு வருவேன். வந்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட தானே வருவேன். உங்ககிட்ட தான் வருவேன். வராமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும் வேணும் அப்படிங்கிறான். அப்போ டக்குன்னு போலீஸ் அவனோட கையில் அந்த ஹேண்ட் கப்ஸ்லாம் போட்டுட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீ இவ்வளோ கேவலமானவனாக இருப்பியாடா? அடுத்தவங்க குழந்தைய கொன்ன அதுவே தப்பு. உன் குழந்தைய ஈவி இறக்கலாம்னு கொண்டிருக்கான். அப்புறம் ஒரு போலீஸ் கேட்குறாரு. அப்போது கொஞ்சம் கீழே மூட்டுறியா? நான் உன் குழந்தைய தான் பண்ணனா? என்ன உன் குழந்தைய தான் பண்ணணுமா? என் குழந்தைய தானே கொன்னேன். அது என்னோடய பர்சனல் மேட்டர். சரியா? உனக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. மூடிட்டு நான் பிடிச்சிட்டு போகணுமா? பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இங்கே எல்லோரும் அப்படியே தேங்காய் பிடிச்சிட்டு போகிறாங்க போலீஸ்லாம். நீங்கள் அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போது யாரை நினச்சி அழுகிறதுன்னு கூட தெரில. உங்களோட குழந்த அப்படி கையில் பார்த்தோமே, அப்படி இருந்தாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு இவ்வளோ நாள் நம்பினதை அவன் இப்படி ஏமாற்றி இருக்கானே அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இன்னொரு சைடு அவன் இதெல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ உங்கள் குழந்தையும் உங்கள் கிட்டே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி என்ன நினச்சி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆகிட்டு அப்படியே இருக்கீங்க. அப்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. தேங்காயும் எல்லாம் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நைட் ஆகுது. அந்த இடமும் ரொம்ப டார்க் ஆகுது. நீங்கள் இன்னும் அந்த இடத்த விட்டு நகரல. அப்போது உங்கள் முன்னாடி ஒரு குட்டி வாய்ஸ் கேட்குது. மம்மி வா மம்மி வீட்டுக்கு போகலாம். நீ எங்கே இருக்கா? டாடா எங்கே மம்மி? டாடாவை ஏன் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க? வா மம்மி நான் இருக்கேன்ல. உனக்கு என் மேலே பாசம் இல்லையா? உனக்கு கெசி தான் பிடிக்குமா மம்மி? நீ ஏன் அவங்களாம் போனது நீ பார்க்கவே வரல? எனக்கு பசிக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து பார்க்குறீங்கக்கா. கெசன் தான் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். கெசனை பார்க்கும்போது அப்படியே தேங்காய் பார்க்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் டக்குன்னு கெசனை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகுறீங்க. ட்ரஸ்ட் அவுட் ஆகி அழுகுறீங்க. பிகாஸ் முன்னால் ஒரு சின்ன கஷ்டம்னால தேங்கிட்ட போயிட்டு இப்படி தான் அழுவீங்க. பட் இப்போ தேங்கினால இவ்வளோ பெரிய பிரச்சனை. குழந்தைய கொன்று ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லைக் லிட்ரலி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ணுறது, எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அப்படியே கெசனை கட்டி பிடிச்சி ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. கெசன் மம்மி அழாத மம்மி, அதான் நான் இருக்கேன்ல, வா அப்படி சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அப்படி தூக்குற மாதிரி பண்ணுறான்.
நீங்களும் அப்படியே எழுந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இப்படி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே கெசன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. கெசன் அப்படியே வீட்டுக்குள்ளே போனதோ, மம்மி இந்தா தண்ணி குடி. இல்லை கெசன், அம்மாவுக்கு எதுவும் வேணாம். மம்மி டாடா எங்க? டாடா ஏன் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க? கெசன், டாடாவை பற்றி கேட்காத. இனி உனக்கு டாடா கிடையாது, மம்மி மட்டும்தான். என்ன மம்மி சொல்கிற? வா நம்ம இங்கேருந்து போகலாம். எங்க? வா கெசன். உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? எனக்கு 2 பேருமே வேணும். அதனால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் டைமில் அப்படியே கெசனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா நீங்கள் தான் இது எடுக்கணும். எடுத்துட்டா. எப்படியோ மழை வரக்குள்ளே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. கெசன் வேறு இன்னும் காணும், ஸ்கூலுக்கு போன பையனவே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விண்டோஸ்லேயே பார்க்குறீங்க. இன்னுமே அவன் வரல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு கெசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ கீழே சவுண்ட் கேட்குது. நீங்கள் கெசன் வந்துட்டானே, கெசன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. கெசனும் வந்திருக்கான். கெசன் கூட இல்லை, கெசன் மட்டும் இல்லாமல் கூட ஒரு பர்சனும் வந்திருக்காங்க. நீங்கள் கெசன் யார் அது? உன் ப்ரொஃபஸர்ஸா? உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்குள்ளே அந்த பர்சன் அப்படியே உள்ளே வரான். அந்த பர்சனை பார்த்ததும் அவ்வளோதாங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை கால் அப்படியே ஷிவர் ஆகுது. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஆகுது. நீங்கள் இப்படியே அந்த பர்சனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ட்ராமடைஸ் ஆகுது. அந்த பர்சன் அப்படியே உள்ளே வந்துட்டு, நான் பேபிகள் நான் இங்கே இருக்கிற போயும் ஷாண்டி, உனக்கு மாளிகை மாதிரி அங்கே வீடை கட்டி வச்சா நீ என்னடி இந்த இத்து போன வீட்டில் கிடைக்கிற? அதுவும் இந்த கெசன் கூட. எனக்கு இப்போ கெசனை பார்த்தாலுமே பிடிக்கலையே, என்ன பண்ணலாம்? தம்ம பொட்டட்டா வேணாம் ப்ளீஸ் வேணாம். எனக்குன்னு இருக்கிறது கெசன் மட்டும்தான். தாண்டி அதுதான் என் பிரச்சனையே. உனக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாதுல்ல. அது எப்படி கெசன் மட்டும் இருக்கலாம் கூடாது? அதனால் இவனையும் அப்படி சொல்லிட்டு யோசிக்காமல் ஒரே செகண்டில் அவன் பாக்கெட்டில் வச்சுருந்த நைஃப் எடுத்து அப்படியே கெசனோட கழுத்தையே எப்படி அறுத்துடுறான். அவ்வளோதாங்க உங்களுக்கு. அப்படியே பிளட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் தெரிக்குது, உங்கள் மேலேயும் படுது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கா? அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு வேர்ட்ஸே வரல. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃபுல் ஹார்ட்டே அப்படியே ப்ளாக் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஹைப்ரிட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கா? கெசன்மா அதை சொல்லிட்டு நீங்கள் கெசன் கிட்டே போய் கெசனை எழுப்பலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அவன் அப்படியே கண்ணை மூடிடுறான். மம்மி லவ் யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். உங்களுக்கு தாங்க முடியலங்க. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. கெசன் என்னை விட்டு போயிட்டியா? நீயும் போயிட்டியா? நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்போது? ஏன்டா இப்படி பண்ண? நாடி தீபா அழுகிற? தான் போயிட்டான்ல, விடு. நீ நான் மட்டும்தான்டி, மட்டும்தான், நம்ம 2 பேரும் மட்டும்தான். புரியுதாடி? இது அன்றைக்கே பண்ணி குழந்தையே வேணாம் தான் விட்டுருக்கணும். தேவையில்லாமல் இத்தனை நாள் இந்த சிம்பத்தியெல்லாம் எதுக்கு தானோ தெரில. விட்டு எல்லாமே ஒரு ட்ரீம், அவ்வளோதான், ஓகேவா அப்படின்னு நினச்சி விட்டுரு எல்லாத்தையும். உனக்கு நீ உனக்கு வேணும்னு நினைக்கிற விஷயம் உனக்கு கிடைக்கல அப்படின்னு உனக்கு அவ்வளோ கோவம் வருது இல்லை? நீ ஆசைப்பட்ட விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அது எப்படி வலிக்கும் தெரியுமா? அதாண்டி நான் ஆசையே பட மாட்டேன். நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நீ மட்டும்தாண்டி. நீ எப்படி என்னை விட்டு போக மாட்டேன், உன்னை போகவும் விட மாட்டேன். அதாண்டி தயம் அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு அந்த கெசனை அந்த இது பண்ணி போட்டிருப்பான கத்தி, அந்த நைஃப் அப்படியே எடுத்து, உனக்கு இப்போது நான் போயிட்டேன்னா நீ ஃபீல் பண்ணுவீல? அவ்வளோ நம்பின உன்னை, நீயும் என்னை ஏமாற்றிட்ட. உனக்கு குழந்த மாதிரி பார்த்த நீ ஒரு கில்லர், நீயும் ஏமாற்றிட்ட. என் உயிர் உலகம் நினச்சி எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை, நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நீ ஃபீல் பண்ணுவீல தான்? நான் போயிட்டேன், நீ ஃபீல் பண்ணுவீல?
2 பசங்களையும் கண்ணு முன்னாடி எனக்கு முடியல. நான் நான் அழுக மாட்டேன். நானும் போயிடுறேன். ஏய் என்ன என்னடி விளையாட்டு காமிக்கிறியா? வேணாம். அந்த நைஃப் கொடுத்துரு. எல்லாத்தையும் போகிறேன். குட் பாய். ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நைஃபை உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு அப்படியே இறக்குறீங்க. அதுவும் ஒரு டைம் இல்லைங்க, அப்படியே கண்டினியூவாக 4-5 டைம் அப்படியே வச்சு பண்ணுறீங்க. அவ்வளோதான், நீங்களே அப்படியே மயங்கி அந்த இடத்துல விழுந்துடுறீங்க. இப்போ தேங்க் இதை பார்த்ததும் அவன் ஃபஸ்ட்டு பேபி செகண்ட் பேபி அதெல்லாம் கூட ஃபீல் பண்ணல. நீங்கள் எப்படி அந்த ஃபஸ்ட்டு பேபி செகண்ட் பேபி அந்த தேங்க ஏமாத்துறப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, தட் 1 செகண்ட் அவன் கண்ணு முன்னாடி இப்போது அவனோட ஹார்ட்டில் அந்த பெயின் அப்படி வருது. அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒயன் ஒயன் எந்திரடி, ஏய் மயிறு என்னடி பண்ணியிருக்க? ஏய் சி இவனுங்களுக்காக ஒயன் ஒயன் எழுந்துருடி ஒயன் எழுந்துரு கண்டினியூஸாக அவங்க சீக்ஸில் டேப் பண்ணுறான். இல்லைங்க, நீங்கள் ஆல்ரெடி டெட் ஆகிட்டீங்க. தேங்காய் எழுப்புறான் எந்திரிக்கவே இல்லை. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் கத்தி அழுகிறான். ஒயன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகிறான். அவனுக்கும் சுத்தமாக முடியல. ஏய் நீயாவது உனக்கு உலகம் உயிருன்னு சொல்லிக்கிறதுக்கு 2 இருக்குது. என் 2 இருந்துச்சு. எனக்கு நீ மட்டும்தாண்டி இருக்க. நீயும் போயிட்டில. போயிட்டில மயிறு போயிட்டில்லடி. அண்ணா உன்னை செத்தா மட்டும் சும்மா விட்டுருவேண்ணா. வரேன்டி, உன்னை தேடி வருவேன். எங்கே போனாலும் நான் வருவேன்டி. அதாண்டி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நைஃப் எடுத்து அவனோட நெக்கில் அவனே குத்திக்கிறான். ஆளுக்கு மாறி குத்தி செத்துட்டிங்க. அவ்வளோதாங்க ஸ்டோரி. அண்ட் இப்போ அப்படியே ஒரு புக் அப்படியே க்ளோஸ் ஆகுது. நீங்கள் தான் அந்த புக்கை ரைட் பண்ணியிருப்பீங்க. எப்படியோ அந்த ஒரு வழியாக அந்த புக்கை முடிச்சிட்டேன். அப்படிங்கும்போது பின்னாடி தயாங், என்னடி முடிஞ்சா அவருக்கு? முடிஞ்சு தயாங். இந்த டைம் என்ன ரெடி ஸ்டோரி எழுதுனேன்? அதுவா கில்லர் ஹஸ்பண்ட் லைக் எக்ஸ்போஸ் த கில்லர் அப்சஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவனும் இந்த புக் எப்படி நல்லா ஹிட் ஆகுமா? கண்டிப்பாக ஹிட் ஆகும் தயா. சரி கெசி எங்க? அடிங்க, இங்கே புருஷன் பேசிகிட்டு இருக்கேன். கெசியா? என் பொண்ணு தூங்குறாடி ரூமில். என் பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். நீ அவ்வளோலாம் போய் ஒன்றும் மயிறு கிளிக்க வேணாம். கெசன் தான் பாவம் தனியாக விளையாண்டுருக்கிறான். அப்போ அவங்க கூட விளையாடு. எனக்கு இப்போ ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன் அப்படிங்கிறான். நீங்களும் சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்து போகிறீங்க. இங்கே அப்படியே அந்த டேபிள் மேலே அந்த புக் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி நான் இங்கே ஹெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாமே நீங்கள் எழுதின ஒரு ஸ்டோரி தான், ஓகேவா? அப்படி தான் அதில் எண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் 3.6K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி. வெல்கம் யூ ஆல்டா, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.